அன்பு சகோதர சகோதரர்களுக்கு கைலை குருஜியின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் காண இருப்பது அகத்தியர் வழிபட்ட முருகன். 18 சித்தர்களில் தலைவராக வணங்கப்படுபவர் அகத்திய மாமுனிவர். சர்வேஸ்வரன் சிவபெருமானால் இமயத்திலிருந்து தமிழ்நாட்டு பொதிகை மலைக்கு வந்தவர் சர்வ வல்லமை படைத்த அகத்திய மாமுனிவர். மாபெரும் சித்தர். மானிட நலனுக்காக மருத்துவம், ஜோதிடம், மந்திர வித்தைகளையும் சித்துக்களையும் பாடல்களில் அருளியவர் அகத்தியர். முருகன் மீது தீராத அன்பு கொண்டு பாடிய பாடல் இதோ பார்ப்போம். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. மற்றும் சரகணபவ என்ற மந்திர பிரயோகத்தை உபயோகித்தால் என்னென்ன பலன் கிட்டும் என்பதை தன் பாடல் மூலம் விளக்குகிறார் அகத்தியர். சகல ஜன வசீகரம் சகாரத்தாலே, தனமுதல் அழைத்து வரும் ரகாரத்தாலே, பகைப்பிடி நோய் தீர்க்க வைக்கும் ஹகாரத்தாலே, பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே, சகலமும் மோகிக்கும் பகாரத்தாலே, சகலரியம் ஸ்தம்பிக்கும் வகாரத்தாலே, அகங்குளிர ஓதிய ஆறெழுத்தின் பெருமை ஆறெறிவார் மகிதளத்தில் சொன்னேன் கேளே. இந்த சரகணபவ மந்திரத்தை தினமும் 108 முறை ஓதி வர செவ்வாய் தோஷம் விலகும். நம் நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் சத்திய வாக்காகும். நமது எண்ணமும் செயலும் நன்னெறிகளை நோக்கி செல்லும். சமுதாயத்தில் நமக்கு ஒரு அரிய இடம் கிடைக்கும். நம் நிலை படிப்படியாய் உயரும். நம் மீது மக்களுக்கு மரியாதை தோன்றும். இந்த மந்திரங்களை தைப்பூசத்தன்றும் மற்றும் தினந்தோறும் அபியசித்து வர எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அகத்தியர்களாலே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் பண்ணும். உங்கள் அன்புடன் உங்கள் கைலை குருஜி. நன்றி, வணக்கம்.